ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் பச்சடி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்துருக்கும். இது தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரச சாதம், வெரைட்டி ரைஸ் கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை கூடவும் தொட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்துருக்கேன். இதை கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி தொடச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு பச்சடி 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண மாங்காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது இனிப்பு பச்சடிங்கிறதுனால உப்பு, காரம் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாங்காயை நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்பவும் குழைவாக வேக வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு வெந்தால் போதும். மாங்காய் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம இதில் சேர்க்குறதுக்கு வெள்ளை கரைசலை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது இனிப்பு பச்சடிங்கனால கொஞ்சம் வெல்லம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியும். ஃப்ரிட்ஜில் வைக்காமையே 10 நாள் வரைக்கும் நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் நம்ம செக் பண்ண தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு, வெல்லமும் நல்லா கரைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாங்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப குழஞ்சி போயிடாமல் இந்த அளவுக்கு வேக வச்சா மட்டும் போதும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் தூசு, மண் எதுவுமே இல்லைன்னா நம்ம டைரெக்டாகவே வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். மாங்காய் நல்லா வெள்ளை கரைசலில் வெந்து வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மாங்காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளத்தோடு சேர்ந்து எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்கு பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது நல்லாவே கெட்டியாயிரும். இப்போ இந்த பச்சடியை நம்ம தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது பச்சடி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது மாங்காய் பச்சடி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்ததை மாங்காய் பச்சடியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம் மட்டும் இல்லை, எல்லா சாதத்து கூடவும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்தா மட்டும்தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். 10 நாள் நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். இந்த சீசனில் மாங்காய் பச்சடி மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.